கர்த்தர் நல்லவர். இது ஒரு பெரிய சாட்சி. ஆ என்னோட பூர்வீகம் கேரளா, தமிழ்நாடு இந்த பார்டர்ல இருக்கு. அப்ப எங்க அப்பா வந்துட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெல்டிங் ஷாப்ல இருந்துச்சு. அந்த டைம்ல நெறைய பேர் 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எதிரிகள் அட் சேம் டைம் எதிரிகளும் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் பஸ்மம், அப்புறம் தகடு, அந்த ஒரு சின்ன குடம் மாதிரி இருக்குமே, அதுல எல்லாம் ஏதாவது செஞ்சு அப்படி வைக்கிறது. ஆனா ஓப்பனாவே எங்களுக்கு தெரியும் அத வச்சிருக்கிறது. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 4, 5 சேரும்போது சேர்த்து எரிப்பாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா அதன் கிரியை இருந்துச்சு. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளாடி உன்னோட வெல்ட் ஷாப்ப நான் குளோஸ் பண்ணிருவேன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி எப்படின்னு தெரியல. அந்த ஸ்பாட்ல அப்படியே அந்த வேர்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாளைக்கு அவர் சொல்லிட்டு வர அடுத்த நாளைக்கு அது பூட்ட வேண்டியது வந்துச்சு. அதத் தொடர்ந்து எங்க அப்பாக்கு சிக்கு. அப்பாக்கு உடம்பு ஃபுல்லா இந்த குஷ்ட ரோகம் மாதிரி உடம்பு ஃபுல்லா பர்ன் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பிரேயர் என்னோட அம்மாவும், அம்மாவோட தங்கச்சியுமா முழங்கால் படியிட்டு ஒரு ஓவர் நைட் 2 பேரும் ஒரே மாதிரி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதோட இன்டென்சிவ் கம்மியாய் ரொம்ப கம்மியாய் அப்படியே மருந்து எடுத்தாலும் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரிய ஆரம்பிச்சது. எனக்கும் வந்துச்சு. எனக்கும் பருக்கள் வந்துச்சு அம்மாக்கு. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சிவியரா கிடையாது. அப்பாக்கு தான் உடம்பு டோட்டல் பாடி ஃபுல்லா அஃபெக்ட் ஆனது. இதைத் தொடர்ந்து அப்படியே லைஃப் திருப்பி அது மாத்திட்டு எங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஃபர்னிச்சர் பண்ணாங்க. ஃபேமிலி ரன் ஆயிடுச்சு. அந்த ரன் ஆனதோட என்ன ஆயிடுச்சுன்னா, அ ரன் ஆயி படிச்சோம், வீடு வச்சோம். வீடு வச்சதுக்கு அப்புறமா டோட்டலி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. என்னோட கல்யாணம் வந்து கொஞ்சம் லேண்ட் சேல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. பண்ணதுக்கு அதே வீக் வந்து தம்பிக்கு அ அப்பா பேரலைஸ் ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயி பேரலைஸ் ஆயி அப்பா வீட்ல இருக்கிறாங்க. அப்புறம் 1 இயர் போயிடுச்சு. தம்பிக்கு வந்து கேன்சர்ன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அதத் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே நாங்க தல வச்சதில்ல. இந்த மாரி வைத்தியர் அந்த மாரி சிகிச்சை தான் பார்த்துருக்கோம். அப்போ அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டலா ஏறி தம்பியோட ஸ்டேஜ் 4த் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்ப டாக்டரே சொன்னாங்க, "நான் எடுக்க மாட்டோம். இது வந்து பொழைக்கவே பொழைக்காது. நீங்க கொண்டு போயிடுங்க திருப்பி இங்க சிஎம்சில." சொன்னாங்க. "திருப்பி கொண்டு போயிடுங்க. அதுல எந்த அர்த்தமுமே கிடையாது நீங்க வச்சிருக்கிறது." அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஊர்ல எங்களுக்கு சிஎஸ்ஐ சபையில உள்ள ஃபாஸ்டர்ஸ தெரியும். அவங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி, இங்க இந்த சிஎஸ்ஐ தானே இங்க கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொன்னாங்க. "இல்ல இது எங்களுக்கு தெரிஞ்ச பையன். இப்ப பொழைச்சா பொழைக்கட்டும், பொழைக்கலன்னா பரவாயில்ல. நீங்க எப்படியாவது எடுத்துருங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களோட அந்த ஃபாஸ்டர்ஸோட வேர்டுக்கு கட்டுப்பட்டு தான் முதல்ல அந்த அது சிஎம்சில அவங்கள இதுக்கே ஹாஸ்பிட்டல்ல அவர எடுத்தாரு. அப்புறம் அது சிகிச்சை செய்யும்போதே, கீமோ பண்ணும்போதே டாக்டர் சொன்னாங்க, "நீ பொழைக்கலாம் மாட்ட. 1 வீக் கூட உனக்கு கேரண்டி கிடையாதுன்னாங்க." அந்த ஸ்டேஜ்லயும் இப்போ என்னோட ஃபேமிலின்னா அப்பா, அம்மாவோட ஃபேமிலி டோட்டலி அப்பாவோட ஃபேமிலி, அதே மாதிரி ஊர் ஃபுல்லா என் தம்பி வந்து கொஞ்சம் சோசியல் சர்வீஸ்ல ரொம்ப இன்வால்வ்மென்ட். அப்போ எல்லாருக்குமே அவன் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலில பார்த்தீங்கன்னாலும் வெளியயும். அப்போ எல்லாரும் ஒ ஒரே கட்டா இருந்து பிரேயர் பண்ணாங்க. அந்த பிரேயரோட இதுதான் அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஹீமோவில் அவரு உயிர் பிழைக்க அது 1 வீக் கூட கேரண்டி குடுக்காத இடத்துல 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் ஒரு டாக்டர் பையன் தம்பிகிட்ட சொல்லுவாரு, "நீ பிழைக்கவே மாட்ட. இவ்வளவுதான் உனக்கு இது வேஸ்ட் தான்னு" சொல்லுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா இது வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி அவனுக்கு. அப்ப அவன் சொல்லுவான், "இல்ல நான் பிழைப்பேன், பிழைச்சு வருவேன். நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு" சொல்லுவான். ஆனா அந்த வார்த்தை அது அந்த டைம்ல கடவுள் தான் குடுத்திருப்பாரு போல. அந்த மாதிரி அவன் சொன்னது மாதிரியே ஒவ்வொரு டைமும் அவன் பிழைச்சான். ஆனா இதுக்கு பின்னாடி எங்களோட ஹோல் ஃபேமிலி ஒருத்தங்க 2 பேர் இல்ல, ஹோல் ஃபேமிலியே இருந்துச்சு. இப்ப பெரியம்மான்னா பெரியம்மா வீட்ல, சித்தின்னா சித்திங்க வீட்ல, அப்புறம் எங்களோட அப்பா ஃபேமிலின்னா அவங்களோட வீட்ல. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்ன்னா அங்க, சர்ச்சுன்னா சிஎஸ்ஐ, ஆர்சி, பந்தேகாஸ்த் இந்த மாரி டிஃபரன்ஷியேஷனே கிடையாது. ஹோல் ஏரியாவே சப்போர்ட் பண்ணி பிரேயர் பண்ணாங்க. அந்த இதுதான். அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மந்த்ஸ், அப்புறம் 1 இயர். அப்பவும் சொல்லுவாங்க, 1 இயர் போகும்போது சொல்லுவாங்க, "நீ திருப்பி வரமாட்ட. அடுத்து இது ஒவ்வொரு டைமும் குடுப்பாங்களே 3 மந்த்ஸ்ல திருப்பி எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்லி."
அப்ப சொல்லுவாங்க, "நீ வரமாட்ட, வரமாட்டேன்னு" சொல்லுவாங்க. ஆனா இவன் வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லுவான், "நான் வருவேன், அடுத்த வாட்டி வருவேன்னு" சொல்லுவான். ஆனா கடவுள் கிருபையால 1 இயர் அந்த கேன்சர் இருந்துச்சு. அந்த பிரேயரோட ஒரே பவர் தான் கடவுள் கேன்சர் டோட்டலி எடுத்து மாத்தி கேன்சர் ஃப்ரீ ஆக்கிட்டாரு. இப்ப ஃபுல்லாவே எராடிகேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய சாட்சி. அத தொடர்ந்து சாப்பாடுக்கு வழி கிடையாது. பலரோட சப்போர்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு 50 லேக்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. ஆனா எல்லாமே வந்து அவனோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க, திருப்பி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமா காசு போட்டு தான் ஒவ்வொரு டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அதுவே வந்து பெரிய விஷயம். பெரிய விஷயம்னா, இவ்ளோ லேக்ஸ் எல்லாம் கேதர் பண்றது, வெளியிலேருந்து கேதர் பண்றது அது பெரிய விஷயம். அது நாங்க கேட்கல. எங்கேயுமே நாங்க கேட்கல. எல்லாருமே அவங்களாவே முன் வந்து பண்ணது தான் இதுல ஒரு பெரிய ஹைலைட் சொல்றது. அப்படி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா அப்புறமா இது இவன கொண்டு போன டைம்ல ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு இங்க வந்து எங்க பெரியம்மா வீட்ல தான் அன்னைக்கு இருந்தான். இது தல சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க வீட்ல பொறுத்தவரையிலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, பெரியம்மாவோட பசங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க தான் ஸ்டே பண்ணாங்க. ஸ்டே பண்ணிக்கிட்டு இவனுக்கு தலையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, அ பெருசு ஏன்னா எங்க ஃபேமிலில இது வந்து பெரிய விஷயம். இன்ன வரலும் யாருக்கும் இந்த மாரி நடந்ததில்ல. அப்போ பசங்க எல்லாமா சேர்ந்து உடனே வண்டி அரேஞ்ச் பண்ணாங்க. இவன ட்ரிவாண்டம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போனதுல எல்லாமே இருந்த ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்களுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தம்பியில இருந்து, அம்மாவுல இருந்து எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. கையெல்லாம் அம்மாக்கு எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. அம்மாக்கு, என்னோட இன்னொரு அங்கிளுக்கு எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. ஆனா கடவுள் அடிபட்டதுல இருந்து போலீஸ் எல்லாம் வச்சு ரெக்கவர் பண்ணி எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது தொடர்ந்து அம்மா வந்து வீட்ல தான் ரெஸ்ட்டு. அதே டைம்ல அப்பா பேரலைஸ் ரெஸ்ட்டு. நான் என்னோட ஆன்டி வீட்ல. இவங்க 2 பேருமே பெட் ரிடன் அந்த ஸ்டேஜ்ல. அம்மாவும் சரி, இதுவும் சரி, தம்பிய வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவனிச்சது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இந்த இந்த எல்லா விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த டைம்லயே சொன்னாங்க, "வீடு மாறணும், வீடு மாறணும்னு" சொல்லி பிரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்துட்டு அம்மா அம்மாவும், அப்பாவும் பிறந்து வளர்ந்த அந்த ஏரியா, அவங்க இவ்வளோ வருஷம் இருந்துட்டாங்க. வீடு நல்லா பெருசு. அப்ப எல்லா விஷயமுமே அந்த ஃபெசிலிட்டீஸ் ஃபுல்லாவே இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு வீட்ல மாறுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அப்ப சரி, அவங்க வந்து இல்ல நான் பிரேயர் பண்ணி தான் வீட்ல இருக்கிறேன். நான் இங்கே இருந்துக்கிறேன்னு அம்மா ரொம்ப அடமெண்டா இருந்துட்டாங்க. கடவுளோட மனிதர்கள் எவ்வளவோ வார்த்தைகள குடுத்தோம். அம்மா அதுல வந்து ஒத்து வரல. ஒத்து வராம, சரி அம்மாவுக்காக வந்து என்ன பண்ணோம், எல்லாருமே அங்க வாழ்ந்தோம். ஆனா வாழ்ந்தாலும், அங்க என்னைக்குமே போராட்டம்னா பிரச்சனை மேல பிரச்சனை. நானும் தம்பியும் ரொம்ப வாக்குவாதம் இருக்கும். ரொம்ப தூரமா கேட்கும் எங்க வீட்ல சண்டை. அவ்வளவுக்கு சண்டைன்னா, அது சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனையா, திருப்பி ஹாஸ்பிட்டல் அவன கொண்டு போறது, அட்மிட் பண்றது, திருப்பி கொண்டு வரது. இதுக்கு நடுவுல சண்டை இருக்கும். அப்ப எனக்கு ஒரு பய உணர்வு இருந்துச்சு. ஏய் இதுல எங்க வீட்ல ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு அப்போலாம் வந்துட்டு செய்வினைனால தான் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்பா பெட் ஆயிடுச்சு, அம்மா பெட் ஆயிடுச்சு, தம்பி இப்படி ஆயிடுச்சு. அப்ப வந்து இனி இருக்கிற பேலன்ஸ் நான் ஒரே ஒரு ஆள். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அப்பதான் அவளுக்கு 1 வயசு. அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், வீட்ல ரொம்ப சண்டை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவுல நான் வீடு வாடகைக்கு எடுத்து நான் மாறிட்டேன். மாறுனதும் ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா உயிர் பயம். என்ன இனி அடுத்து ஏதோ தாக்கப் போகுது. இந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. நான் மாறிட்டேன். அப்புறமா வந்து அங்க இருந்து என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் வந்தாரு. இன்னும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு மாறிட்டேன். ஃபுல்லா அலைச்சல் தான் வாழ்க்கையில இருந்துச்சு. அப்ப வீட்ல சண்டை சச்சரவு அதிலயே முடிஞ்சுச்சு. நான் வீட்ல இருந்து வெளிய வந்ததுலருந்து சண்டை முடிஞ்சுச்சு. நான் வெளிய போனேன். எல்லா பாடுகளும் அவங்க 3 பேருமா தான் ஃபேஸ் பண்ணாங்க. வெளிய போயிட்டு இருந்தேன். அதுல என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா, அது ஆ எனக்கும் அவருக்கும் கல்யாணம் தான் ஆயிடுச்சு. மத்தபடி இதே வாக்குவாதம், இதே பிரச்சனைகளும் தான் ஃபுல்லா லைஃப்ல எனக்கு டிராவல் ஆயிட்டே இருந்துச்சு. அவருக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனைகள். பேசுறத விடையும் நாங்க பேசுறது எந்த விஷயம் பேசுறது இல்ல. சண்டை மட்டும் தான் வரும். அப்ப அழுறது, புலம்புறது. அப்படி நான் என்ன பண்ணேன், ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். இது பெந்தேகோஸ்து சர்ச் தான். அப்போ 2 சர்ச் பக்கத்துல இருந்துச்சு. அதுல 2 சர்ச்லயும் போவேன். எங்கேயாவது எனக்கு என்னன்னா விடுதலை வேணும். இது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாவே இருக்கிறது. விடுதலைக்காக என்ன பண்ணேன், முதல்ல போக ஆரம்பிச்சேன். அப்படிதான் கடவுள வந்து கேத்தலிக் ஃபேமிலி பிரேயர் பண்ணுவோம்.
அந்த ஆவிக்குரிய பிரேயர்ல இருக்காது. நார்மலா வந்து கடவுளே இது எனக்கு குடுத்துருங்க. இதுதான் நம்ம பேசிக்கா கேட்போம். அப்போ அவங்க வந்து ஆவியில ரொம்ப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே வேத வாக்கா எடுத்துப்பேன். அப்படியே பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணி சூழ்நிலைகள்ல பார்த்தா எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா, அவரோட பலத்துல பிரேயரோட பிரேயர் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதிகமா அவர பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா எதுவுமே இல்ல. ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு டெசலட் மாதிரி தான் இருக்கும். எங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை, அப்புறம் குழந்தைக்கு வந்துட்டு ஃபுல்லா வீசிங் ட்ரபிள் அது வந்து பிரச்சனை. வீட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிக்கு, அப்படி பிரச்சனை. எல்லாமே ஃபுல்லாவே ஓவராலா பார்த்தோம்னா, எந்த நிம்மதியும் கிடையாது. அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் சென்னையில ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருந்தாரு. சென்னையில வந்து அவரு ஃப வேலை கடவுள் எடுத்துட்டாரு. சென்னையில வர வேண்டியது வந்துச்சு. வர வேண்டியது வந்ததுக்கு அப்புறமா, திருப்பியும் என்ன பண்ணேன், அ சர்ச்சுக்கு போவேன். அங்கேயும் வந்துட்டு பெந்தேகாஸ் தான் எங்க ஊர்ல உள்ளவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க தான் திருப்பி லீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஞானஸ்நானம் குடுக்க வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, "ஞானஸ்நானம் எடுத்தா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடும்" அப்படின்னாங்க. இப்ப அவங்க சொல்றது மாதிரி போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஆனா முங்கி எடுக்கல. சைடு மட்டும் கொஞ்சம் அப்படி திருப்பி கடல்ல வச்சு எடுத்தாங்க. அது வந்து கடவுள் விரும்பக்கூடிய ஞானஸ்நானம் கிடையாது. ஆனாலும் பிரச்சனைகள் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா, நியர்லி 50 லேக்ஸ் என்ன விட்டு போயிடுச்சு. என்னோட ஜுவல்ஸ், ஹஸ்பண்டோட காசு இது போயிடுச்சு. அப்பதான் வந்து இது ஹஸ்பண்ட் தெரியாம நான் குடுத்தது. என் ஃப்ரெண்ட் உடனே குடுத்துருவாங்கன்னு நெனச்சு ஃபுல்லாவே குடுத்துட்டேன். திருப்பி என் கையில வந்து இந்த அமௌண்ட் வரணும். அப்போ அமௌண்ட் கையில வரல. அப்ப அது வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸா இருந்துச்சு. எப்படியாவது அவரு தெரியறதுக்கு முன்னாடி குடுக்கணும். ஆனா வந்து அமௌண்ட் குடுத்தது தெரிஞ்சுட்டாரு. ஜுவல்ஸ் கொடுத்தது ஸ்டில் அவருக்கு தெரியாது. அப்படிதான் எப்படியாவது நமக்கு நம்ம இழந்தத திருப்பணும். அப்புறம் பிரச்சனைகள் மாறணும். இதுதான் வந்து நோக்கமா போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ஃபாஸ்டர்ஸையும் கூப்பிடுவேன். ஒவ்வொரு எங்க நம்பர் கிடைக்குதோ இந்த மவுன்சில் அசிஸ்டர்ஸோட நம்பர் அவங்களோட புக்ல இருக்கும். 10, 20 நம்பர்ஸ் மேல இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த பிரேயர் ஹெல்ப்க்கு நம்பர் குடுப்பாங்க. உட்காருவேன். உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நம்பர்ஸையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் கால் அடிப்பேன். இதுதான் மொத்த வேலையும். அவள ஸ்கூலுக்கு விட்டாச்சுன்னா கால் அடிப்பேன். இங்க டெலிவரன்ஸ் இருக்கா? அங்க டெலிவரன்ஸ் இருக்கா? அப்புறம் ஊர்ல சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டர் பரவால்ல, இந்த ஃபாஸ்டர் பரவால்ல. எல்லா ஃபாஸ்டர்ஸ்க்கும் கால் பண்ணுவேன். எனக்கு மொத்தமா வேலை இதுதான். யாருக்காவது கால் பண்றது, பிரேயர் பண்றது, அப்புறம் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்றது, அழுறது இதுதான் வந்து மொத்த வேலையா இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் சுஜாதா என்னோட சித்தி முறைக்கு என்னோட அம்மாவோட தங்கச்சி. ஆனா என்னோட ஏஜ்ல இருந்து ஒரு 40 நாள் கம்மி. ம். அப்போ அப்ப அவங்க கிட்ட நான் கேட்டேன். "ஏதாவது நம்பர் இருக்கா? நம்பர் குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, "சென்னையில இப்படி ஒரு சிஸ்டர் பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க நம்பர் தாரேன்னு" சொல்லி அவங்க தான் எனக்கு நம்பர் குடுத்தாங்க. நம்பர் குடுத்து, ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல உள்ள கொஞ்சம் போராட்டத்துல, ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் நான் பார்த்தேன். சரி அப்படி இப்ப எல்லாரும் மாதிரி தான் இவங்க. இது எனக்கு கான்செப்ட்டே இதுதான். எப்படியாவது டெலிவரன்ஸு கடவுள ஏற்றுக்கிறது ஒண்ணும் கிடையாது மைண்ட்ல. இது மட்டும் தான் எப்படியாவது எனக்கு பிரச்சனை முடிஞ்சிரணும், ஃப்ரீ ஆயிரணும், குடுத்த பணம் வந்துரணும். இது மட்டும் தான் என்னோட தாட்டே. அப்ப வந்துட்டு சரி அவங்க முதல்ல பிரேயர் பண்ணாங்க. திருப்பியும் பிரேயர் பண்ணாங்க. பிரேயர் பண்ணும்போது மத்தவங்கள மாதிரி இல்ல. ரொம்ப நேரம் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே. அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதுல நடுவுல ஒரு கட்டத்துல நானே வந்துட்டு சரி, யாரு பண்ணாலும் ஒண்ணுலயும் விடுதலை ஆக போறது கிடையாது. நம்மளும் யூசுவலா எல்லாரும் மாரி தான் இவங்களும். எதுவுமே நம்ம பார்க்க போறதில்லன்னு சொல்லிட்டு, நானே வந்து யாருகிட்டயுமே பேசாம ஆயிட்டேன். கொஞ்ச நாள் கேப்ல வந்து யாருக்குன்னா ரிலேட்டிவ்ஸுக்கும் பண்றதில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்றதில்ல, அம்மாக்கும் பண்றதில்ல. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இனி என்னைக்கு முடிய போகுது தெரியலன்னு சொல்லி காலே கட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது தான் இவங்களாவே ஒரு மெசேஜ் 1, 2 மெசேஜ் பண்ணாங்க. அப்ப இவ்ளோ கேப்புக்கு அப்புறம் இவங்க மெசேஜ் பண்றாங்களே! அப்ப வந்துட்டு நம்ம பேசாம இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி பேசினேன். "எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்டேன். அப்போ இருக்கு அது நடந்த சிச்சுவேஷன சொன்னேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு பிரேயர் பண்ணட்டுமான்னு கேட்டு, திருப்பி பிரேயர் கன்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல நான் சிக்கு. சிக்குன்னா, எனக்கு எழும்ப முடியாது, வீட்ல வேலை பண்ண முடியாது. ஃபுல்லா வந்து நான் படுத்திருக்கிறேன். காலையில கொஞ்சம் ஏதாவது சமைக்க முடியும். அதுக்கு மேல என்னால எழும்பி கூட நிக்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல இவங்க அந்த டைம்ல தான் கரெக்ட்டா ஃபோன் பண்ணாங்க.
இவங்க கண்டினியூஸா பிரேயர் பண்ணி 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 இவங்க சொன்னாங்க, கடவுள் உங்கள விடுவிப்பாரு, எழும்ப வைப்பாருன்னாங்க. ஆனா அந்த வார்த்தையின்படி ரொம்ப நாள் பிரேயர் பண்ணி கடவுள் வந்து மறுபடியும் என்ன எழும்ப வச்சாரு. இது ஒரு நாளைக்கு சொன்னாங்க, 3 நாள்ல உங்களுக்கு இப்ப இருக்க கண்டிஷன் மாறிடும்னாங்க. அதே மாதிரி கடவுள் செய்தாரு. அப்பதான் வந்து எனக்கு விசுவாசம்ங்கிறது, அந்த ப்ராஃபஸி அந்த ப்ராஃபெட்டிக்கல் வேர்ட் வந்து நான் டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதே அப்பதான். ஓகே. அது கரெக்ட்டா அவங்க சொன்னது மாதிரி 3 நாள்ல எழும்பிட்டனே. அதுலேருந்து என்ன பண்ணாங்க, நான் திருப்பி என்ன பண்ணேன், அவிசுவாசத்த பேச ஆரம்பிச்சேன் அவங்க கிட்ட. கடவுள் எனக்கு ஒண்ணுமே நடத்தி குடுத்ததில்ல. இப்படிதான் இருக்கிறாரு. அ எதுவுமே நான் வாழ்க்கையில கண்டதில்ல. எங்க ஃபேமிலி கண்டதில்ல. இப்படிதான் வந்து சொல்லிட்டே இருந்தேன். ஒண்ணு அவங்க கேட்டாங்க, "எப்படி கடவுள் நடத்தாம இருப்பாரு?" இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், "எனக்கு எதுவுமே நடத்தல. அதனால தான் சொன்னேன்" அப்படின்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இவங்க பிரேயர் பண்ணிட்டு எனக்கு திருப்பி சொல்றாங்க, "உங்களுக்கு கடவுள் ஒரு விஷயம் பண்ண போறாரு. ம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்." எனக்கு இந்த ப்ரொஃபசி சொல்ற கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தீர்க்க தரிசனம் வரோம்னா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு அதுதான் எனக்குன்னா அ அனிஷ் ஃபாஸ்டர் எல்லாம் பிரேயர் பண்ணுவாங்க. அப்ப வந்து நடக்க போறது என்ன ஃபோர்காஸ்டிங் எல்லாம் பக்காவா பண்ணுவாங்க. அப்ப இது இது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது மட்டும் தான் எனக்கு மைண்ட்ல தெரியும். தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நெறைய நாளைக்கு யோசிச்சிருக்கேன். ஆனா இவங்க என்கிட்ட சொல்லல. கடவுள் தருவேன்னு சொன்னாரு ஒரு கிஃப்ட். ஆனா உங்களுக்கு புடிச்ச கிஃப்ட் தான். ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கடவுள் பேசினாரு. பிரேயர் பண்ண சொன்னாங்க. பிரேயர் பண்ணப்போ சொன்னாங்க, "உங்களுக்கு இப்படி கிஃப்ட் குடுக்க போற கிஃப்ட்" என்கிட்டயே அப்படியே ஓப்பனா கடவுள் சொல்லிட்டாரு. "உங்களுக்கு இப்படி ம் ப்ராஃபெட்டிக்கல் கிஃப்ட் வந்து குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி 1 வீக் அதுக்கு நீங்க டெடிகேட்டடா இருக்கணும். அவர மட்டும் பின்பற்றணும். வேற எந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்டும் அதுல வரக்கூடாது. அப்படி சொன்னாங்க. ஒரே 1 வீக் தான் டைம் குடுப்பேன். அதாவது ஆர்டர் போட்டது மாதிரி. இந்த 1 வீக் இல்லன்னா அப்புறம் தரமாட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அத கேட்டப்போ. அப்போ என்ன பண்ணுனேன், இவ்வளவு நாளும், இவ்வளவு இயர்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் நான் வந்து உலகம், என்னோட நீட்ஸ், என்னோட பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகணும். இது மட்டும் தான் பிரேயர் பண்ணுவேனே தவிர, என்னோட பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னோட ப்ராப்ளம் மட்டும் தான். பண்ணுவேனே தவிர, மத்த எந்த இதுவுமே நான் பிரேயர் பண்ணது கிடையாது. அவருகிட்ட நெருங்குனது கிடையாது. பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு சிஸ்டர் ரொம்ப ஏஜ்ட் அவங்க. ஆ அவங்க வந்து இதுல ஸ்க்ரீன்ல தான் நான் பார்த்தேன். அவங்களோட நம்பர் எடுத்தேன். நம்பர் எடுத்துட்டு ஒன் டே கால் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க கடவுள்கிட்ட நெருங்கி வர சொல்றாங்க." எனக்கு தெரிஞ்ச நெருக்கம், நான் கடவுள்கிட்ட 24 ஹவர்ஸ் அவர்கிட்ட தானே இருக்கிறேன். அ எப்பவுமே பிரேயர் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேல என்ன நெருங்கணும்? எனக்கு நெருங்குறதோட மீனிங் எனக்கு தெரியாது. நெருங்கணும்னா, நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். பைபிள் படிப்போம். பிரேயருக்கெல்லாம் அட்டெண்ட் பண்றோம். எல்லா பிரேயருக்கும் எங்க கூப்பிட்டாலும், எங்க பிரேயர் இருந்தாலும் அட்டெண்ட் பண்றது. எந்த பிரேயர் இந்த பிரேயர்ன்னு கிடையாது. டே மண்டே ஒரு ஏரியா, டியூஸ்டே ஒரு ஏரியா, ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறம் ரொட்டீன் இதுதான் எனக்கு. வெட்னஸ்டே இன்னொரு ஏரியா. எங்க பிரேயர் இருந்தாலும் போவேன். ராவு பகல் எதுவும் பார்க்கறது கிடையாது. இப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க. எனக்கு அதோட மீனிங் தெரியல. இன்னைக்கு இந்த கிஃப்ட் அதாவது ஃபெப் மந்த்ன்னு நெனைக்கிறேன். ஃபெப் ஆர் மார்ச்ல நடந்த விஷயம். அப்போ அன்னைக்கு தான் வந்து மீனிங் தெரிஞ்சுச்சு. நம்மளோட விஷயத்த எல்லாமே அது ஒதுக்கி வச்சுட்டு, அவர மட்டும் பின்பற்றணும்ங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு அதோட மீனிங் 8, 9 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிஸ்டர் சொன்ன மீனிங் எனக்கு இதுல தான் விளங்குச்சு. எப்ப அந்த 1 வீக்கு டெடிகேட்டடா அவருக்கு நான் என்ன சப்மிட் பண்ண ஆரம்பிச்சனோ, அதுல இருந்து என்னோட டெலிவரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அந்த அவர் சொன்னது மாதிரி அதே வீக் 1 வீக்குக்குள்ள உனக்கு அந்த கிஃப்ட் நான் குடுத்துருவேன்னு சொன்னது மாதிரி 1 வீக் ஒரு சாட்டர்டே சொன்னாரு. அடுத்த சாட்டர்டே 5:00க்குள்ள நான் அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ரிசீவ் பண்ணுனதுல இருந்து திருப்பியும் மார்னிங் வந்து சிஸ்டர் சொன்னாங்க பிரேயர் பண்ணுங்கன்னு அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸி சொன்னேன். ஆனா வந்து மிக்ஸ் அப் ஆயிடுச்சு. ஒரு 57 மேட்டர்ஸ் வந்துட்டு அடுத்த நாளைக்கு மார்னிங் நான் பிரேயர்ல இருக்கிறேன். அவரு சொன்னாரு. ஆனா எதுவுமே வந்து எனக்கு ரிலேட் பண்ணாலும் எதுவுமே மேட்ச் ஆகல. நான் எழுதி வச்சேன். எல்லாமே எழுதி வச்சேன். ஆனா மேட்ச் ஆகல. எனக்கே தெரியுது இதுல வந்து ரொம்ப ராங்கா இருக்கு. அப்ப அழ ஆரம்பிச்சுட்டேன். நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். இதுல ஏதோ இருக்கு. ஆனா அவங்களும் கண்டுபிடிச்சாங்க எனக்கு என்கிட்ட இருக்கிறது.
அசுத்தாவின் கிரியை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நான் வந்து டங்ஸ்ல நான் பேசும்போது அவங்க அவங்க சொன்னாங்க, இது டங்ஸ் இல்ல, இது கடவுளோட ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவியில இருக்கிற டங்ஸ் இல்லன்னாங்க. அப்போ நான் அதுல ஆர்கியூ பண்ணேன். இப்படி கிடையாது, எனக்கு வந்து என்னோட 20வது வயசுல நான் சர்ச்ல போய் தான் எனக்கு இந்த டங்ஸ் கிடைச்சுச்சுன்னு ஆர்கியூ பண்ணேன். ஆனா எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு இந்த ஆவி அசுத்த ஆவியும் பேசும், அசுத்த ஆவியும் கூட இருந்து செயல்படும். இதெல்லாம் எனக்கு நாலேட்ஜ்க்கு எனக்கு எட்டாத விஷயம். அப்ப அவங்க வந்துட்டு அத கரெக்ட்டா அக்னாலட்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி, திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, அன்னைய தினத்துல தான். அதாவது ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி நான் கால் பண்ண டைம்ல, அன்னைக்கே அவங்க பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி, அன்னைக்கே இப்ப ஒரு புதிய டங்ஸ் குடுத்திருக்கிறது மாரி அவங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து இதுல நம்பிக்கையும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஆல்ரெடி இருக்கிற டங்ஸ் தான் கரெக்ட். அதுல தான் அந்த ஸ்டாண்ட்லயே நான் இருந்துட்டேன். திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வரம் குடுத்ததுக்கு அப்புறமா, எனக்கு ரொம்ப மிக்ஸ்அப் ஆகும்போது நான் தனிமை இருந்து ரொம்ப அழுவேன். ரொம்பன்னா இது எனக்கு தப்பு தப்பா வருது. இது ரொம்ப தப்பா வருது. இதே மாரி சிஸ்டர் கிட்டயும் உடனே கால் அடிச்சு பேசுவேன். சிஸ்டர் இந்த மாரி எல்லாம் வருது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் பிரேயர் பண்ணுவாங்க. இவங்க கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு கடவுள்ட்ட கேட்டாங்க. அப்பதான் வந்து எனக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது. அ பக்காவா கர்த்தர் ரிவீல் பண்ணிக்கிட்டாரு. அசுத்தாவி சேம் டைம் கடவுளோட ஹோலி ஸ்பிரிட்டும் இருக்குது. ஸ் அதே சேம் டைம் அது ஈவில் ஸ்பிரிட்டும் என்ன லீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 2மா மிக்ஸ்அப் ஆகுது. அப்போ இருத்தவங்களுக்காக இவங்க அக்காக்காக பிரேயர் பண்ணும்போதும், என்னையும் கூட கடவுள் ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு. நானே பேசுறேன். அவங்க அக்காக்கு அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நானே வெளிய மாட்டேன். அப்படியெல்லாம் நானே பேசுறேன். நானே அவங்களுக்காகவும் பிரேயர் பண்ணேன். இந்த 2மே ஒரே டைம்ல நடந்த விஷயம். சரி இது வந்து சிஸ்டர் வந்து காதுல வாங்கிக்கல. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பிரேயர்ல ரொம்ப டீப்பா அவங்க இருந்தாங்க. அதனால இது வாங்கிக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். திருப்பி அதே வெரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னாச்சுன்னா, என்னோட ஒரு ஆன்டிக்கு கால் பண்ணாங்க. அந்த டைம்ல என்கிட்ட இந்த சாத்தான் எழும்பி பேச ஆரம்பிச்சது. அதுல அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ சம்திங் அவங்களுக்கு இருக்குது. ஈவிலோட இது எம்பவர்மென்ட் இருக்குன்றது அவங்க புரிஞ்சுகிட்டாங்க. புரிஞ்சுகிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அவரும் அப்படியே சொன்னாரு. அப்ப சிஸ்டர் இதுக்கு பிரேயர் பண்ணி, முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தாவி ஆக்சுவலா 10 ஹார்ஸ் ஆயிடுச்சு. 3 நாளைக்கா அவங்க வெளியேத்துனாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வெளியேற்றப்போ போமாட்டேன், நான் இதுலருந்து போமாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சிஸ்டருக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நைட் எனக்கு வெளிப்படுத்துவாங்க. மார்னிங் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. நான் எனக்கு தூக்கம் மேக்ஸிமம் இருக்காது. அப்ப அவர் கூடயே அப்படி அந்த மந்த்ல இருந்து அவர் கூட அந்த டிராவல் ஆயி பழகிடுச்சு. நம்மளோட நீட்ஸ வந்து நான் கேட்கிறதே கிடையாது. எப்பவாவது ஏதாவது கேட்டா உண்டு. ஃபுல்லாவே அவர் கூடயே அப்படியே வந்து வாக் பண்றதே எனக்கு அது என்னது லைஃப்ல வந்து பழகிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பிரேயரும், ஒவ்வொரு டெலிவரன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது ஈவில் ஸ்பிரிட் அவங்க கேஸ்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுவாரு. இந்தந்த விஷயங்கள் சொல்லுவாரு. நான் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒண்ணு தான் போடுவேன் சிஸ்டர் கிட்ட. அதே விஷயம் வந்து அவங்க வாயிலிருந்து அவங்களுக்கு ப்ராஃபஸி வழி அவங்க அப்படியே அதே விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிப்பேன். இது ஆக்சுவலா நான் டெஸ்ட் பண்றது, எனக்கு சொல்றது கரெக்ட்டா இல்ல ஈவில் தான் இதுல ஆ பேசுதா? அப்படி நான் நல்லா டெஸ்ட் பண்ணுவேன். கரெக்ட்டா இருக்கும். அப்ப கடவுளோட வார்த்தைன்னு இருக்கும். அப்ப வந்து கடவுள் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இருந்தது முதல்ல ஸ்பிரிட்ட வெளியேத்துனாரு. திருப்பி அப்ப வார்த்தைய குடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த இவ்ள வெளியேத்துனதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் கேப் இருக்கும். கேப் இருக்கும்போது கேட்கும்போது சொல்லுவாரு, "இல்ல எதுவுமே இல்ல" அப்படின்பாரு. அடுத்த நாளைக்கு திருப்பி ரிவீல் பண்ணுவாரு. "உனக்குள்ள இன்னும் இருக்கு. இது நான் வெளியேத்துவேன்." ஆனா ஏன் அன்னை தினத்துல வெளிப்படுத்தலன்னா, பிரியாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது என்னன்னு தெரியணும். இத பத்தி தெரியணும். உனக்கும் இத புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அது ம் வெளியேத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைய குடுப்பாரு. இதே வார்த்தை நான் சிஸ்டர் கிட்ட சொல்றது கிடையாது. அவங்களுக்கும் சொல்லுவாரு. ஆனா பார்த்தா 2 பேருக்குமே ரிவீல் பண்றது ஒண்ணா இருக்கும். அவங்களுக்கு மார்னிங்கா இருக்கும். எனக்கு நைட்டா இருக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்படியே ரிவீல் பண்ணி 2 டேஸ் கேப்பு. ஒண்ணு வந்துட்டு அ அடுத் ஒ ஃபர்ஸ்ட்டு அ டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் 2ண்டு வந்து அதுவும் சீக்கிரமா பண்ணிட்டாங்க. 3 வந்துட்டு எனக்கு ஃப்ரைடேவே எனக்கு இங்க வெளிப்படுத்தி நாக்கெல்லாம் தள்ள ஆரம்பிச்சுச்சு.
எனக்கு சாப்பாடு உள்ள போனோம்னா, சாப்பாடு நமக்கு வந்து ஏதோ தடுத்திருக்கிறது மாரி நமக்கு தொண்டைக்கு தெரியுது. ஏதோ இது அனிமல்ஸ் எல்லாம் எனக்கு இதுல இருந்த எனக்கு அது விஷன் மாதிரி கிடையாது. ஃபீல் பண்ண முடியும். அனிமல்ஸ் எல்லாமே என் இதுல இதுல இருந்து இந்த தொண்டை வரைக்கும் டிராவல் பண்ணி வர்றது சீப்ரா எல்லாம் இந்த மாதிரி வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் இட். அது என்னதோ ஒண்ணு இதுல விலங்குகள் எல்லாம் அப்படியே ஓடுது. பாம்பெல்லாம் அப்படியே வந்து 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 இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா சர்ச்சுல அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஏர்லியரா போக முடிஞ்சது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ. அங்க இது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாக்கு வெளிய தள்ளுது. எனக்கு நாக்கு அப்படியே உள்ள அடக்கி அடக்கி பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நாக்குள்ள அடக்க முடியல. அது ஒண்ணு அப்படியே வெளிய வருது. அப்படியே நாக்கு. கடவுள்ட்ட அப்ப கேட்டேன். கடவுளே எனக்கும் இந்த கிஃப்ட்ட குடுத்தீங்களே! இது இந்த நாக்கு இதாவது இப்பவாவது இது வெளியேற செய்ய முடியுமான்னு கேட்டேன். அப்ப உடனே கடவுள் என்கிட்ட சொன்னாரு, "உனக்கு அந்த கிஃப்ட் இல்ல. பிரியாக்கு தான் வெளியேற முடியும். கொஞ்சம் பொறுத்துக்கோன்னாங்க." அப்ப வந்து இது வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதோ நான் பண்ணி அனுப்பிச்சேன் சிஸ்டருக்கு. திருப்பி சர்ச்லேருந்து வந்துட்டேன். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சர்ச்ல நிக்கும்போது ரொம்ப வெளிய வருது. ஆனா அவ்வளவுக்கு நான் எப்ப பிரேயர்ல இருக்கும்போது தான் வெளிய வருமே தவிர, நார்மலா இருக்கும்போது நமக்கு தொண்டையில இருந்து ஃபுட்டு உள்ள எ இறக்க முடியாது. அப்ப வந்து தடுக்கிறது தெரியுது. கஷ்டப்பட்டு இறக்க வேண்டியதா இருக்குது. அது ஃபீல் ஆகுது. ஆனா சர்ச்ல இருக்கும்போது சர்ச் தேவ பிரசன்னம் இல்லையா? ரொம்ப இது பண்ணிடுச்சு. திருப்பி ஒன் டே விட்டு மண்டே வந்து மார்னிங் என் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அ பிரேயர் பண்ணும்போது அந்த ஆவி போயிடுச்சு. அத தொடர்ந்து நெறைய நான் என்னமோலாம் பேசினேன். நெறைய அத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. நெறைய பேசினேன். அவ்வளவுக்கு பேசி எவ்வளவோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 200க்கு மேற்பட்ட கெட்டிருக்கணும். ஏன்னா 3 ஸ்டெப்பா தான் வந்து 10 ஹார்ஸ் இவங்க எடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் 9 1/2 ஹார்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும். இவ்வளவும் ஃபர்ஸ்ட்டு இந்த கிட்ட எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம், இந்த லெந்த் டேஸ்ல லாஸ்ட் அந்த குட் ஃப்ரைடே அந்த டைம்ல நான் நைட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கடவுள் என்கிட்ட சொன்னாரு, "நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்" அப்படின்னாரு. அப்போ ஞானஸ்நானம் ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். அப்போ எதுக்கு திருப்பி அந்த மாரி தாட் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உடனே விமலா ஆன்டி எனக்கு அங்க கைட் பண்றது விமலா ஆன்டி ஊர்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உடனே அந்த 11:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ கூப்பிட்டு நான் நைட்டு சொல்றேன். ஆன்டி இப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்ப அரேஞ்ச் பண்ணணும். அப்ப சொன்னா, நல்ல விஷயம். அது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆன்டி சொன்னாங்க. அப்ப அத தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ பிரேயர் பிரேயர் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஞானஸ்நானம் அப்புறம் இப்படியே பிரேயர் போயிட்டே இருக்குது. அப்போ ஒன் டே கடவுள் வந்துட்டு சிஸ்டர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சிஸ்டரும் நானும் வந்து ஒரு நெருக்கம் ரொம்ப அதிகப்படுத்த வச்சுட்டாரு. ஏன்னா, நாங்க கன்டினியூஸா பிரேயர் எனக்கும் சிஸ்டருக்கும் நடுவுல நடந்துட்டே இருந்தது. அப்போ ஒன் டே சொல்றாரு, அ அவள வந்து ஆ டிக்கெட் புக் பண்ண சொல்லிக்கோன்றாரு. நான் போனது மாதிரி கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் ஜூவல்ஸ்ல நான் மாட்டிப்பேன். ஜூவல்ஸ் பிரச்சனையா இருக்கு. அவருக்கு ஊர்ல இருக்கிறதா சொல்லி வச்சேன். ஆனா ஊர்ல கிடையாது. ஜூவல்ஸே கையில கிடையாது. அப்ப மாட்டிப்பேன். எனக்கு கடவுள் குடுக்கும்போது ஊருக்கு போயிடலாம். இதுதான் என்னோட மைண்ட் செட்டு. வேற எது மாதிரி இல்ல. ஆனா இப்படி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். நீங்க டிக்கெட் புக் பண்ணிருங்கன்னு. அவர் அதே மாரி டிக்கெட் புக் பண்ணாரு. டிக்கெட் கிடைச்சது 23 தான் கிடைச்சுச்சு. 24த் மார்னிங் ரீச் ஆகுறது மாரி இருந்துச்சு. அப்போ அதுவும் வந்து கர்த்தர் ப்ரீ பிளான்டா இது செய்ய போறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஃபெப்ல இருந்தே என்ன அவர்கிட்ட நெருங்க வச்சாரு. நெருங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் டிசம்பர், ஜான்ல வந்துட்டு எங்க அம்மா இறந்து போறதா 5 தடவ எனக்கு காட்டினாரு. அந்த டைம்ல நான் சிஸ்டர் கிட்ட கான்டாக்ட்ல கிடையாது. விமலா ஆன்டி கிட்ட கான்டாக்ட்ல இருந்தேன். அப்ப விமலா ஆன்டி கிட்ட அப்போ அவ்வளவு கான்டாக்ட் இல்ல. இருந்தாலும் இந்த ஒரு மேஜர் ஒரு விஷயம் அப்படி அம்மாவோட ஃபேஸ காமிக்கும்போது உடனே கூப்பிட்டு நான் சொன்னேன். ஆன்டி இந்த மாரி கடவுள் காமிக்கிறாரு. ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மனசெல்லாம் உடைஞ்சு அழுதேன். அழுதேன். அவங்க ஆறுதல் படுத்துறேன். அப்படி ஒண்ணும் நடக்காது அப்படின்னாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுளு எனக்கு நடந்த விஷயம் அவங்களுக்கு அவங்க பிரேயர் பண்ண டைம்ல அவங்க காட்டியிருக்கிறாங்க. எனக்கு ஆறுதல் படுத்திக்கிட்டு, அவங்க பிரேயர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜையும் அந்த டிசம்பர்ல இருந்து அம்மாவோட டெத்த தள்ளி போட்டாங்க. அதாவது ஏப்ரல் 25த் வரையிலும் தள்ளி போட்டாங்க. நான் வர்றது 24த். தள்ளி போட்டு அந்த பிரேயர் தான் தள்ளி போட்டது. திருப்பி திருப்பி காமிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப வந்து அனீஷ் பாஸ்டர், விமலா ஆன்டி நான் 3 பேருமே வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பிரேயர் பண்ணோம். பிரேயர் பண்ணிக்கிட்டு, சரி அந்த கெட்டு உடைஞ்சுதுன்னு நான் நெனச்சேன். அப்புறம் வந்து அந்த ரொம்ப
அம்மாக்கு வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. அந்த ப்ராப்ளமா இருந்தது 15 டேஸ்ல வந்து நாங்க இந்த பிரேயர் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பி அவங்க எக்கோ எடுத்து பார்த்த டைம்ல வந்துட்டு, இல்ல ப்ராப்ளம் இல்ல. டாக்டர் குடுக்குற மெடிசின் போதும் அந்த ஒரு லெவலுக்கு வந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே. காட் வந்து பிரேயர கேட்டுட்டாரு. அம்மாக்கு இனி ஆயுசு இருக்கும். அந்த ஒரு நினைப்பு எனக்கு இருந்துச்சு. அதுக்கு மேல நானும் பிரேயர விட்டுட்டேன். அவங்களுக்காக இனி பரவால்ல உயிரு கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல சிஸ்டர் இந்த மாதிரி டேட் புக் பண்ண சொல்லி, நான் இது டிக்கெட் புக் பண்ணதும், அத தொடர்ந்து பிரேயர் ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த பிரேயர் டைம் என்ன, மிடில் டைம் என்னன்னா, அவரு ஃபெப்ல இருந்து என்னை எக்யூப் பண்ணி, என்ன அவர் பாதத்துல வச்சாரு. முதல்ல அம்மாவோட டெத்த காமிச்ச டைம்ல எல்லாம் பதறி போய் அழுதது. அது எனக்கும், கடவுளுக்கும், விமலா ஆன்டிக்கும், அனீஷ் பாஸ்டருக்கும் தெரியும். ஏன்னா 5 டைம்ஸ் ஒரு அம்மா இறந்து போறது கடவுள் காமிக்கும்போது, யாருக்கும் அது தாங்க முடியாது. தாங்க முடியாதுன்னா, இப்ப இருக்கிற எனக்கு உயிரே அம்மா தான். அப்போ சுத்தமா என்னால தாங்க முடியல. அப்படி அழுதேன். அப்படி தனிமையில அழுதேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, 2 கரவு நீட்டி கடவுள்ட்ட உயிர் பிச்சை கேட்டேன். எங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சை போடுங்கப்பா. இவ்வளவு நாளும் அதாவது எனக்கு ஒரு நன்மை, எனக்கும் தம்பிக்கும் ஒரு மேரேஜ் இவ்வளவும் எடுத்து, தம்பியோட மேரேஜுக்கு அடுத்த நாள் நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு நாளுக்கு ஒரு பிச்சை போடுங்கன்னு சொல்லி கதறி அழுதுருக்கேன். ஆனா இந்த கதறி அழுதத பார்த்த கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபெப்ல இருந்தே என்ன அவர் பாதைக்கு டர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப எனக்கு அம்மாவோட விஷயம், எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அன்றாடம் ப்ராப்ளத்துல தான் வாழ்றேன். அந்த பிரச்சனை தூரமா போயிடுச்சு. அவரு மட்டும் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவரு ஆயிடுச்சு. அப்போ அப்படியே இப்படி அந்த மார்ச்சு, ஏப்ரல் நான் இந்த 2 1/2 மாசம் அப்படியே தான் அவரோட பாதையில என்னை இழுத்துட்டு தான் என்ன பண்ணாரு, அ என்கிட்ட சொன்னாரு, "உன்ன வச்சு நெறைய விஷயம் ஊர்ல பண்ண போறேன்னாரு." எனக்கு என்ன விஷயம், என்னோட தாட் எல்லாம் ஊருக்கு போணும், நல்லா பிரேயர் பண்ணணும், அப்புறம் எங்கேயாவது சுத்தணும். இது மட்டும் தான் அம்மா கூட இருக்கணும். அங்க ஏரியா இருக்கும் விளையாடுறதுக்கு எல்லாமே. அப்போ இதுதான் என்னோட மைண்ட். அப்ப அம்மாவ பார்க்கணும். இதெல்லாம் தான் மைண்ட்ல இருந்துச்சே தவிர, அவர் சொன்ன இதெல்லாம் ஆனா, அவரு நல்லவரான தெய்வம். போய் அடுத்த நாளே எனக்கு எங்க அம்மா மடியில தான் வச்சாரு. போய் அடுத்த நாளே மடியில இறக்க வச்சுட்டாரு. அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க. ஒரு 3:00 நாங்க என்ன பண்ணோம், கீபோர்டு அ எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம். என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தப்ப வந்து அவளுக்கு 1 இயர் சென்னையில இருந்ததுக்கு டச் விட்டு போயிடுச்சு. ஜஸ்ட் எடுத்து ஒண்ணு அப்பதான் 3 மணிக்கு தான் நாங்க என்ன பண்ணோம், கீபோர்ட் எடுத்து ப்ளே பண்ணவே ஆரம்பிச்சோம். அப்ப வந்து பெருசா அம்மா கத்துறாங்க. அ எனக்கு முடியலன்னு சொல்லி கத்துறாங்க. போய் பார்த்தோம்னா, எனக்கு தண்ணி கொண்டு வா, எனக்கு சுவாசிக்க முடியல. அப்ப நெபுலைஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. நெபுலைஸுக்கு தண்ணி எல்லாம் உடனே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டேன். அப்ப அவங்களால இருக்க முடியல. நான் படுக்க வைக்கிறேன். படுக்க வச்சு மடியில படுக்க வைக்கிறேன். அவங்களால மடியில படுக்க வைக்க முடியல. அப்ப சிஸ்டருக்கு கால்ன்னு அடிக்கிறேன். அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு அவங்க பிரேயர் பண்ணாங்க. அவங்க கால் அட்டெண்ட் பண்ணல. அட்டெண்ட் பண்ணலன்னா அவங்க கொஞ்சம் அசதி தூங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கன்டினியூஸ் கால் என் பொண்ண வச்சு பண்ண வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்ணேன், முழங்கால் போட்டு அ அம்மா அம்மான்னா துடிக்கிறாங்க. அந்த மரண துடிப்பு ஒரு 20 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட். துடியா துடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல. சிஸ்டருக்கு கால் அடிச்சா அதுவும் அட்டெண்ட் பண்ணல. அப்ப நானே உட்கார்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். கடவுளே எனக்கு அந்த மரண அந்த வார்த்தை வந்துட்டே இருக்குது. வாயில அப்படி. ஆனா, இதுக்கு முந்தின நாளைக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சதுக்கு பிரதிபலனா, கடவுள் என்ன பண்ணாங்க, ஒரு 2 மணி நேரம் நாங்க தொடர்ந்து நைட்டு பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட் வந்துட்டே இருக்குது. அப்படியே அம்மா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ கடவுள் ஒரு வார்த்தைய குடுத்திருந்தாரு. சிஸ்டர் பிரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, உன்னோட நன்மை பார்த்துட்டு தான் இறந்து போவாங்க." ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பார்த்தது டெலிவரன்ஸ பார்த்தாங்க. மெட்டீரியலைஸ்ட் டெலிவரன்ஸ் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்கிட்ட இருந்த ஈவில் வெளியேறினது. எனக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சது. நான் பிரேயர் வாழ்வுக்குள்ள என்டர் ஆனது. அம்மா முந்தின நாளைக்கு இறக்குறதுக்கு முந்தின நாளைக்கு அம்மாக்கு பார்க்க முடிஞ்சது. ம். அதுவே வந்து நம்ம உலக வாழ்வை விடையும் பெரிய ஒரு விஷயம் தான் கடவுள் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அது அம்மா கண்கூடா பார்த்தாங்க. அப்பதான் ஞானஸ்நானத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அம்மா வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அங்க உடன்பாடு இல்ல. உடனே வார்த்தை வந்தது. "நீ எடுத்த 2ம் ஞானஸ்நானம் கிடையாது." சின்னதுல பர்த்ல எடுத்ததுச்சு. திருப்பி வந்து தெரிஞ்ச டைம்ல தான் ஒரு 6 இயர்ஸ் பேக்ல தான் ஒண்ணு எடுத்தேன். அப்ப ஞானஸ்நானமே கிடையாது. முங்கி தான் எடுக்கணும். நான் எப்படி சொன்னனோ, இதெல்லாம் எங்க அம்மா கேட்டுட்டே இருக்கிறாங்க.
அப்புறம் வந்து தம்பிய வந்து ஃபாஸ்டர் ஆக்குவேன் அப்படி அந்த வார்த்தை. அப்புறம் என்னோட ஃபீச்சர், என்னோட விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படியே கடவுள் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு தான் நாங்க வந்துட்டு என் ரூம்ல ஃபேன் ஒர்க் ஆகல. ஃபேன் ஒர்க் ஆகுறதுக்கு தம்பி கோர்ட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு வருது கேஸ் இருந்ததுனால 12:00 ஆயிடுச்சு. அப்ப அவ்வளவு டைம் ஆனதுனால ஃபேன் மாட்ட முடியல. இன்னொரு என்னோட சித்தப்பா பையன கூப்பிட்டு அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். அந்த மாட்ட முடியாதனால நாங்க ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டோம் அன்னைக்கு. அல்லன்னா என் ரூம்ல நான் படுத்துப்பேன். அம்மா ரூம்ல அம்மா படுத்துப்பாங்க. கடவுள் அத பண்ண வச்சது. தம்பி என்கேஜ்டு, என்னோட கசினும் என்கேஜ்டு. அவனோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். சரி, அதனால ஃபேன் இருக்கிற இடத்துல தான் படுத்திருந்தோம். படுத்தது அம்மாவும் என் பொண்ணுமா சேர்ந்து தான் படுத்திருந்தாங்க. கீழ அப்புறம் நானும் பையனும் கீழ படுத்திருந்தோம். அம்மா வந்து ஒரு 3 மணிக்கே எழும்பி அவங்களால சுசிக்க முடியலன்னாங்க. ஃப்ளாஸ்க்ல தண்ணி இருக்கும். அப்ப வந்து தண்ணி குடிச்சாங்க. 2, 3 நாள் நான் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியா வேல பார்த்தேன். அதனால தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் வந்து யூசுவலா எழும்புனா அவங்களுக்கு எழும்ப முடியல. எல்லாமே குக் பண்ணி முந்தின நாளைக்கே வச்சது தான். தோசை மட்டும் சுட வேண்டியதா இருந்துச்சு. எல்லாமே அவங்க குக் பண்ண விஷயம் தான். அவங்க தான் இது 2 தோசை குடுத்தேன். நான் செஞ்சு குடுத்ததுன்னா தோசை தான். அடுத்த நாளைக்கு அம்மாக்கு இப்படி சிவியர் ஆகும் அப்படின்னு நினைக்கல. நினைக்காம அப்படியே படுத்து கடவுள் உயிரை எடுத்துட்டாரு. உயிரை எடுத்த டைம்லயும் எனக்கு வந்து அழுதேன். எவ்வளவு அழுதாலும் கடவுள் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் குடுத்தாரு. கான்ஃபிடென்ட்ன்னா எங்க அப்பா இறந்த டைம்ல என்னால ஜீரணிக்க முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் எனக்கு அந்த டெத்ல இருந்து எனக்கு வர முடியல. சுத்தமா முடியல. முடியலன்னா எனக்கு சொன்னா தாங்க முடியாத வலி. ஆனா அம்மாவோட டெத்து நானே எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்துல எல்லாமே அரேஞ்சிங்க வீட்டுக்குள்ளது. ஏன்னா பாடி குடுக்கல. பாடி குடுக்காம என்ன பண்ணாங்க, அம்மாக்கு நொரை வந்துச்சு. அந்த ஒரு பேர் சொல்லி அந்த இது போலீஸ் வந்து பாடி குடுக்காம இங்க கேரளா ஹாஸ்பிட்டல்ல 1 டே ஃபுல்லாவே வச்சு ரொம்ப ட்ரை பண்ணி, பிரேயர் பண்ணி அப்போ சிஸ்டர் வேர்டு குடுத்தாங்க. கண்டிப்பா இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சுட்டே இருந்தாங்க. கடவுள் வந்து போஸ்ட்மார்ட்டம் சிஸ்டர் சொன்னாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியது இருக்காது. கடவுள் அப்படி சொல்லல அப்படின்னாங்க. அப்ப அதே வார்த்தை தான் நிறைவேறுச்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3:30க்கு முன்னாடியே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அடுத்த நாளைக்கு 4 மணியெல்லாம் தாண்டிடுச்சு அவங்க விடுறதுக்கு. ஒரு 24 ஹார்ஸ் போராட்டத்துக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் இல்லாம அம்மாவோட பாடிய குடுத்துட்டாங்க. அடக்கம் முடிஞ்சுச்சு. அடக்கம் முடிஞ்சாலும் கடவுள் வந்து என்ன ஸ்ட்ரென்த்தனா வச்சிருக்கிறதோட ரீசனே, அவர் பாதத்துல நான் திரும்பினதுனால. இதுவே அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு காமிச்ச டைம்ல உடைஞ்சு போயிட்டேன். அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். என்னால சுத்தமா முடியல. ஜீரணிக்கவோ, திங்க் பண்ணவோ ஒண்ணுமே முடியல. ஆனா அதே நான் இப்படியே இந்த விஷயத்த வந்து அப்படியே ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. அளவோட தான் அந்த ஒரு கண்ணீர் வந்துச்சு. கான்ஃபிடென்ட்டா இருக்க முடிஞ்சுச்சு. திருப்பி என்ன பண்ணோம்னா, இது இறந்து 5த் டே எங்களுக்கு இங்க கல்லறை மந்திரிப்பு இருக்கும். அந்த நாள்ல என்னோட ஃப்ரெண்டு அவளும் என்ன ஆவிக்குரியதுல அவ வளர்த்துனது, பிரேயர் பண்ணதுதான். அவ டெத்துக்கு வர முடியல. அன்னைக்கு கடவுள் அனுப்பி வச்சது. வர முடியலல்ல அன்னைக்கு வர வைக்காம, அந்த 5த் டே அனுப்பி வச்சாங்க. அப்ப வந்துட்டு அனுப்பி வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னோட சித்தி என்ன பண்றாங்கன்னா, பாய் போட்டு முழங்கால் படியிடுறாங்க. எனக்கு வந்துட்டு முழங்கால் படியிடணும்னு ஏன்னா 5 டேஸ் எனக்கு பிரேயர் எதுவும் கிடையாது. அப்படியே அந்த மரணம் ஃபுல் டைம் ஆட்கள் இருப்பாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ முழங்கால் படியிடுறேன் நான் என்ன பண்ணேன், முந்தின நாளைக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாதுன்னா, முந்தின நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க சித்திக்கு காமிக்கிறாங்க. ஆ அடுத்த மரணத்த காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பிசாசு, பொல்லாத பிசாசு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்கள தாக்குது. எதுக்கு நீ இவங்களுக்காக பிரேயர் பண்றேன்னு சித்திக்கு சொல்றாங்க. அவங்கள பயங்கரமா தாக்கிடுச்சு. இவங்க ரத்த வாந்தி எடுக்குறாங்க. ரத்த வாந்தி எடுக்கிறது மாரி பார்த்துட்டு, இவங்க விடியற்காலை எழும்பி என்ன பண்றாங்க, ஃபுல்லா பிரேயர்ல பயந்து நடுங்கி இதயம் எல்லாம் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சுச்சு. என்னோட சித்திக்கு நடந்த சம்பவம். இது அம்மா இறந்து 4வது நாள் நடக்குது. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கை ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா வலி, நெஞ்சு வலி. எனக்கு மனசுக்குள்ள உயிர் பயம். நான் செத்துருவேன்ற பயம். எனக்கு குழந்தைங்களுக்கு யார் இருக்கான்ற ஒரு பயம். நான் அம்மா இறந்ததுல இருந்து நான் பிரேயர் கிடையாது உண்மைய சொன்னா. எனக்கு ஒண்ணு பேசுது. அடுத்த டெத் இருக்கு. அடுத்த ஒரு உயிர் போக போகுது. இது வந்து இப்படி ஏன்னா ஆளுங்க இருக்கிறதுனால நான் இப்படியெல்லாம் பேசினாலும் அப்படியே தப்பி தடுமாறி போயிட்டு இருந்தேன்.
ஆனா அன்னைக்கு 4வது நாள் புரிஞ்சுச்சு. அடுத்த டெத்தோட கேஸ் எதுக்கும் கன்ஃபார்ம்ன்றது புரிஞ்சுச்சு. அப்ப 5வது நாள் தான் கல்லறை இது. 3 மணிக்கு ஆட்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. 4 மணிக்கு கல்லறை பிரார்த்தனை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சித்தி இது போட்ட உடனே நான் என்ன பண்ணேன், போய் அப்படியே படுத்தேன். படுத்தது எனக்கு சீன் வருது. எங்க வீட்ல இருந்து அடுத்த டெட் பாடி எடுத்துட்டு எங்க அம்மாவ அடக்கம் பண்ண இடத்துல, அம்மா, அப்பாவ அடக்கம் பண்ண இடத்துல அடுத்த டெட் பாடி போகுது. ஃபுல்லா வந்து பிளாக்கா இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே பிளாக்ன்னா ஃபுல்லா பிளாக் கிளாத் எல்லாம் உடுத்தது. ஒரு டிஃபரெண்டான ஒரு இது. பெட்டியே அவ்ளோ பிளாக் பெட்டி. அப்படி நான் பார்த்தேன். அப்படியே சாடி எழும்பிட்டு நான் கேட்டேன். ஃப்ரெண்டோட பேரு ஹெப்சி. ஹெப்சி நமக்கு வந்து பிரார்த்திக்காவோன்னு கேட்டேன். ஏன்னா அவ வந்து ஆவிக்குரிய இதுல பிரேயர் பண்றவ. அப்ப அவ சொன்னா, "சரி நான் நமக்கு பிரார்த்திக்கான்னு" சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, அ அவ வந்து உட்கார்ந்து 3 பேருமா பிரேயர் பண்ண உட்கார்ந்தோம். ஆண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அதுல வந்து இந்த பார்த்த உடனே பயந்துட்டேன். அப்பதான் பிரேயர் பண்றேன் இந்த 5 நாளுக்கு அப்புறம் 4 நாள் தாண்டி. உட்கார்ந்து இப்படியே பண்றேன். ஆ அப்படியே வெளிப்படுத்துறாரு. இந்த வீட்ட விட்டு வெளியேறுங்கன்னாரு. இப்ப வெளியேறணும். நானும் ஒரு வாட்டி இப்படி வார்த்தை வந்துச்சு. கொஞ்சம் கேப் எடுத்து அவரு டிஸ்கஸ் பண்ண விஷயத்த வந்துட்டு பேசுனோம். பேசிட்டு சரி ஜஸ்ட் ஒரு வாட்டி கூட பிரேயர் பிரேயர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த ஸ்பாட்ல நீ அரேஞ்ச் பண்ணு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எழும்பு, ஆயத்தப்படுத்து லிபி, எல்லாமே ரெடி பண்ணுன்னு கடவுளோட வார்த்தை வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், ஸ்பாட்ல வந்து அடுத்த மரணம் இருக்கு. காலம் சுத்திட்டு இருக்கிறான். அடுத்த மரணம் இருக்கு. இங்க வாழக்கூடாது. ஃபுல்லாவே வந்து அந்தகாரம் நிறைஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் வார்த்தைய குடுக்குறாரு. இந்த அந்தகாரத்துல நான் பிரேயர் பண்ணிட்டு ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோட சித்தி அது அப்படி அவங்களுக்கு எல்லாமே காணும். எனக்கு வந்து வார்த்தையால வரும். இதுதான் டிஃபரன்ஸ். இவங்க எல்லாமே பார்த்துட்டு உருக்கமா பிரேயர் பண்றாங்க. அப்ப வந்து உடனே எங்க பெரியம்மா கிட்ட கேட்கல. எதுவுமே நான் பெரியம்மாவோட பொண்ணு அக்கா இருந்தாங்க. நான் கேட்டுட்டு என்ன பண்ணேன், எல்லாமே வீட்ல அரேஞ்ச் பண்ணேன். அரேஞ்ச் பண்ணி ஒரு ரூமுக்குள்ள வந்து எல்லா திங்ஸையுமே மாத்திட்டேன். ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா வர ஆரம்பிச்சப்போ எங்களுக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டா நாங்க 3, 4 பேர் இருந்ததுனால, எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சு. அரேஞ்ச் பண்ணி ஒரு 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 ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி வச்சுட்டு வரவங்கள ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். ரிசீவ் பண்ணி அந்த நைட்டு கலர் பிரார்த்தனை முடிஞ்சுச்சு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லா பாத்திரங்களும் எல்லாமே கழுகி, வீட பெருக்கி போட்டு, அப்ப விமலா ஆண்டி சொன்னாங்க, "எல்லாமே நீ பிரேயர் பண்றது, போறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும் உப்ப வச்சு பிரேயர் பண்ணி, நீங்க அப்ப 4 பேரு இருந்த ஆவிக்குரிய ஆட்கள். அப்ப 4 பேர் என்ன பண்ணணும், அந்த நைட்டு உப்ப வச்சு பிரேயர் பண்ணி, இது ஃபுல்லா எங்க வீடு வீட சுத்திலும் ஃபுல்லா காம்பவுண்ட் ஃபுல்லாவே இது இது உப்பு சிஸ்டர் சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர். சிஸ்டர் 6:20 இப்போ டைமு. 6:30 10 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாமா? ஏன்னா 6:30ல இருந்து 7:00 நம்ம யூசுவலா வைண்ட் அப் பண்ணுவோம். இப்ப 2 பிரேயர் இருக்கு. நம்ம பிரேயர் வேணா நம்ம ஒரு பிரேயரா மாத்திருவோம். ஆன்ட்டி வந்து அடுத்த மெசேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா? 6:30 ல இருந்து 7:00 அதான் 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து மீதி இருக்கிறத கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே தேங்க் யூ. அப்படி முடிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து சிஸ்டர் கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அப்ப சிஸ்டர் பிரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, ஆமா கடவுள் தான் வந்து மாத்த வச்சுட்டாரு. அப்போ மாத்த வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சிஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சார். அந்த வீட்டுல வந்து அந்த கிரியை இருக்கு. அத வந்து செய்வன செய்து வச்சிருக்கு. அப்ப அத வந்து வெளியேற்றணும்னு சொன்னாங்க. அப்போ 1 வீக் எங்களுக்கு டைம் குடுத்தாங்க. அந்த 1 வீக்ல நான் இங்க ஃபாஸ்டிங் இருந்து நான் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சிஸ்டரும் வந்து அதுக்கு எக்யூப் ஆயிட்டே இருந்தாங்க. அதுக்காக தனி பலன் குடுத்து கடவுள் என்ன பண்ணாரு, எல்லாம் எங்க ஃபேமிலில எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கேயா வந்து டோட்டலா 9 பேர் அன்னைக்கு பிரேயரு. அங்கங்கேயா இருந்தாங்க. அங்கங்கேயா இருந்து ஃபாஸ்டிங்ல ஒரு செவ்வாய்க்கிழமை கடவுள் வந்து அந்த வீட்டோட அது அந்தகார சக்திகள், அந்த பில்லி சூனியத்தின் இது எல்லாமே கடவுள் ஓட்ட வச்சுட்டாரு. ஓட்ட வச்சு என்ன பண்ணாரு, திருப்பியும் நாங்க இங்க தான் ஸ்டே பண்ணோம். கடவுள் 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டிவைன் இன் சாலக்குடியில ஒரு தியான கேந்திரம் இருக்கு. அங்க போன டைம்ல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, "இந்த வீட்ல நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த வீட்ல இருந்து நீங்க வெளிய எல்லாருமே ஏறுறதான் காமிக்குதுன்றாங்க." ஆனா அந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ராஃபஸி எங்களுக்கு அந்த அம்மா இறந்த 5வது நாள் நிறைவேறிடுச்சு. நாங்க மாறிட்டோம். மாறி எவ்வளவோ பிரேயர் பண்றவங்க அந்த ஏதாவது ஊழியக்காரங்க சொன்னாங்க வீட மாத்தணும்னு. நாங்க அன்னைக்கு கேட்கல. இப்ப வந்து தம்பி ஒரு வாடகை வீடு எடுத்து தம்பி மாறிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணாருன்னா, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கிரியை செய்த ஆவி, தம்பி கிட்ட கிரியை செய்த ஆவி, எங்க வீட்ல கிரியை செய்த ஆவி.
இந்த 3மே டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணி என்ன கடவுளோட பாதைக்கு திருப்பிக்கிட்டு ஃபைனல் ப்ராஃபஸி தான் தம்பிக்கு கொடுத்தது. 1 வீக் அவன் எடுக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடிதான் விமலாண்டி சொன்னாங்க, நீங்கள 2 பேரும் சேர்த்து எடுക്കുന്നதாயிட்டா காணிക്കുന്നேன்னு சொன்னாங்க. அதே வார்த்தை ஒரு 4 நாள் தாண்டி எனக்கு கொடுத்தாங்க. திருப்பி சிஸ்டர் வந்துட்டு ஜஸ்ட் பேச்சுல சொன்னாங்க, நீங்களும் தம்பி சேர்ந்து எடுக்கிறதா தான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியே வந்து அதே இதுதான் ஃபுல்ஃபில். ஆக்சுவலா நானும் சுஜாதா சிஸ்டரும் சேர்த்து தான் எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு லாஸ்ட்ல ஃபைனலா வர முடியல. அப்புறம் ஃபைனலா கடவுளோட வார்த்தை அவர் சொன்னது மாதிரி இவ்வளவு அசுத்தங்களையும் நீக்கி அவரு தூய பாத்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவை எடுத்து அம்மாவை எடுத்து எல்லாமே முடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியேற வச்சு வீட்டோட அந்தகாரத்தை நீக்கி என்னை அவனை கிளீன் வசல் பண்ணி அவர் எடுத்திருக்கிறாரு. இதுதான் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம். அப்ப இவ்வளவோ அசுத்தங்கள் இருந்தது எல்லாமே மாத்தி கடவுள் எடுத்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. சாரி இவ்வளவு லென்த்தியா போனது நானும் நினைக்கல, ஷார்ட்டா முடிஞ்சிடும்னு நினைச்சேன். அதுதான் சிஸ்டர் கிட்ட தான் சொன்னேன். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, எனக்கு வந்து கோரிலேட் பண்றதுக்கு தான் இருக்கு. ஆனா தெரியாம அவங்க சொன்னாங்க கடவுள் நடத்துவாருன்னு. நானே லாஸ்ட் பேசின மாதிரி தெரியல, அப்படியே கடவுள் பேசுறாரு. இல்ல நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. சிஸ்டர் என்ன சொல்ல சொன்னாங்க, தேவன் ஆண்டர் நேத்தி நைட் வந்து லிபியே சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இல்ல ஆக்சுவலி ஒன் செகண்ட், நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதுதான் டெஸ்டிமனி. ஏன்னா எப்பவுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. நீ வந்து எப்பவுமே லிபி சிஸ்டர் ப்ரேயர் பண்ணும், லிபி சிஸ்டர் பத்தி நீ எப்பவுமே லிபி சிஸ்டர் ப்ரேயர் பண்ண அப்படி சொல்லிட்டே இருப்பீங்களா. அது வந்து நான் எதிர்பார்த்துக்கே அவங்க சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இன்னைக்கு சொன்னதுனாலதான் வந்து கிளியராவே ஆச்சு. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்து அந்த அந்தகார குறியை அவங்க வீட்டுல இருந்தது பாத்தீங்களா, அந்த தகடு அது சொன்னோம்ல, அது வந்து பெரிய விஷயம் கர்த்தர் செய்திருக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சிஸ்டர். இந்த அந்தகாரம் வந்து அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கடவுள் ரிவீல் பண்ணிக்கிட்டாரு, இந்த வீட்டுல வாழ முடியாது, அந்தகாரம் இருக்கு. அதுதான் வந்து விமலாண்டி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இங்க வாழக்கூடாது வீடு எடுங்க. அப்ப நான் ஆண்டி கிட்ட அகேன்ஸ்டா பேசுவேன். ஆண்டி காசே கிடையாது, யாராவது குடுக்குற காசுலதான் இவங்களே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்ப எப்படிதான் அது வீடு எடுக்கிறதுன்னு அவங்ககிட்ட அப்படியே எதிர்த்து பேசுவேன். ஆனா அவங்க ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க, இது நான் சொல்லி ஆகணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க, நின்ற வீட்டியோட சக்திய, அதாவது எங்க வீட்டுல இருக்கிற அந்த சக்தியை அழிக்க யாராலையுமே முடியாது, அதுக்கு வரம் பெற்றவங்களால மட்டும் முடியும், இதை தொடர்றவங்க செத்து போயிடுவாங்க. சாரி சிஸ்டர், கொஞ்சம் டைம் இது திருப்பி எடுக்கிறேன். அவ்வளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்க வீட்டுல தொட்டாலே அந்த ஃபாஸ்டர் அத யாரு இதுக்கு பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க. இதே இந்த எங்க வீட்டுல உள்ளது அந்தகாரத்தை அழிக்க கூடாது. விமலாண்டி ஃபைனலா சொன்னது, வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும், நீங்க வந்து சென்னைக்கு அப்படியே போயிடுங்க. ஏன்னா அவ்வளவு பயம். அவங்க ப்ரேயர் பண்ண டைம்ல அதோட தீவிரம் என்னங்கிறது அவங்களுக்கு கடவுள் ரிவீல் பண்ண விஷயம் தான் இது. அவ்வளவு தீவிரமானது. இத தொட்டாலே அவங்களும் செத்து போயிருவாங்க, வீட்டுல இருக்கிறவங்களும் செத்துடுவாங்க. அதனால கண்டிப்பா இத வந்து அப்படியே விட்டுறலாம். இதுதான் வந்து அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு கிரியை தான் எங்க வீட்டுல இருந்துச்சு. அதனாலதான் பயந்த சிஸ்டருக்கு குழந்தைங்க இருக்காங்க, எனக்காக எதுவுமே ஆகக்கூடாது. ஆனா வார்த்தையை கடவுள் கொடுத்தாரு, எதுவுமே ஆகாது, ஒன்ன வச்சு நான் முடிச்சிருவேன். அப்போ நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த அளவுக்கு பெரிய பவரை கடவுள் சிஸ்டருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக கோடான கோடி நன்றி நான் சொல்லனா. இந்த வார்த்தை நான் பல தடவை நான் கேட்டிருக்கேன், எங்க வீட்டுல இருக்கிற சக்தி யாராலையும் அழிக்க முடியாது, அதுக்கு வரம் பெறணும், வரம் பெற்றவங்களாலதான் முடியும். சாதாரணமா வெளியேறாது, உயிரை கொண்டுதான் வெளியேறும். ஆனா கடவுள் இந்த ஒரு பெரிய விஷயத்த சிஸ்டரை வச்சு பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு கொடான கோடி எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஆக்சுவலா முடியாது. ஏன்னா இதுக்குள்ள நான் சொன்னது இவ்வளவு 1/2 மணி நேரமா எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னு தெரியல, இவ்வளவு முடிஞ்சிச்சு. ஆனா நாங்க வந்துட்டு இந்த 13 years, அதாவது என்னோட கல்யாணத்துல இருந்துதான் இதெல்லாமே பெரிய பிரச்சனை ஆரம்பம். அந்த 13 years நாங்க பட்ட பாடுகள் ஒரு டைம்ல 1/2 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய பாடுகள் கிடையாது.
நாங்க பட்டது, அலைஞ்சது, ஓடுனது. அது வந்து கடவுள் முறியடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி கடவுள் லீட் பண்ணுவாருன்னு நான் பூர்ணமா நம்புறேன். இந்த பெரிய ஒரு சாட்சிக்கு டைம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். சிஸ்டர், இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கவிதா சிஸ்டர் சொன்னதுலயும் நீங்க கொடுத்த சாட்சியிலையும் ஆண்டருடைய வல்லமை என்னன்னு நமக்கு புரிய வச்சிருக்காருங்க. சரிங்களா? மனிதர்களை கொண்டு ஒரு கண்டக்டரா நம்மள நடத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா தேவன் பெரியவர்னு நமக்கு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. அவருடைய பவர், நீங்க சொன்னீங்களே பவர் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பவர் அதுதான் ஹைலைட். அவருடைய பவருங்கிறது அது எந்த ஒரு கிரியையும் அழிச்சிடும், டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு அவர் உன்னதரா இருக்கிறாரு. அதனால இந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பூரா சொல்ற ஒரு சாட்சி. அதனாலதான் சரி, ஓகே, இன்டரப்ட் பண்ண வேண்டாம், சிஸ்டர் ஃபுல்லா சொல்லோட தேவன் கோர்வையா சொல்ல வச்சிருக்கிறாரு, ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்ல வச்சிருக்கிறாரு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் செய்யற அற்புதங்கள் அது நமக்கு ஞானத்துக்கும் மீறின காரியங்கள் ஆண்டவர் செய்யறார். நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. கர்த்தர் கொடா கொடி நன்றி.